ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், பாக்கியலட்சுமி சீரியல் இனி வரப்போகிற எபிசோட்ஸ்க்கு நான் ப்ரொமோ தான் அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ் பார்க்கலாம். அதாவதுட்டு இப்போது ரெஸ்டாரண்ட்டில் நடந்த பிரச்சனையால் நம்ம செலினை பார்த்திங்கன்னா போலீஸ் அரெஸ்ட் பண்ணிக்கிட்டு போயிடுது. இதனால் இதுக்கு எல்லாமே பாக்கியா தான் காரணம் அப்படின்னு சொல்லிட்டு மொத்த குடும்பமும் பாக்கியா மேலே பயங்கர கோவத்தில் இருக்காங்க. முக்கியமாக நம்ம ஈஸ்வரி அவங்கள சொல்லவே வேணாம், ஏற்கனவே பாக்கியா மேலே பயங்கர கோவத்தில் இருந்தாங்க. இப்போது செலினை அரெஸ்ட் பண்ணிட்டு போனதுனால இன்னுமே கோவம் அடைகிறாங்க. இப்போது நம்ம ஜெனிக்குமே பார்த்திங்கன்னா பயங்கரமாக ஆன்ட்டி மேலே கோவம் வருது. நீங்கள் இப்போல்லாம் வர வர ரொம்ப செல்ஃபிஷாக இருக்குங்க ஆண்டி, நீங்கள் பண்ணதே போதும், இதுக்கு மேலே நீங்கள் எதுவும் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜெனி பார்த்திங்கன்னா அழுக ஆரம்பிச்சிடுறாங்க. இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா ஜெனியோடைய அப்பாவும் பாக்கியாவே திட்டிக்கிட்டு இருக்காங்க. நீங்கள் அந்த சின்ன ரெஸ்டாரண்ட்டை இழுத்து மூடிட்டு வீட்டில் உட்கார வேண்டியது தானே, இப்போ இதனால் அவஸ்தைப்படுறது என் பொண்ணும் பையனும் தானே அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு நான் போயிட்டு வெளியே எடுக்கிற வேலையை பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிடுறாங்க. இன்னொரு பக்கம் விஷயத்தை கேள்விப்பட்டு நம்ம சுதாகரும் இனியா நிதிஷும் வராங்க வீட்டுக்கு. அவங்களுமே பேசிக்கிட்டு இருக்காங்க. நம்ம சுதாகர் நினச்சாங்கன்னா ஒரு நிமிஷத்தில் வெளியே எடுத்துகிட்டு வந்துட முடியும் நம்ம செலியனை பார்த்திங்களா. ஆனால் அவர் இதுதான் சமயம் அப்படின்னு சொல்லிட்டு பாக்கியாவை பழி வாங்குறாரு. அவங்க ஃபோனில் பேசிக்கிட்டு இருக்காங்க அவங்களோட ஆட்கள்கிட்ட. என்ன பிரச்சனை விசாரிக்க சொல்லியிருந்தானே அப்படின்னு சொல்லிட்டு இது வேணும்ன்ட்டே அவர் ஹாஸ்பிட்டலில் போய் உட்காந்துட்டு கேஸ் கொடுத்துருக்காரு வீம்புக்குன்ட்டே. இது மினிஸ்டர் லெவலுக்கு போயிருக்கு சார், கண்டிப்பாக பேசினா வெளியே வந்துடுவார், நான் பேசவா அப்படின்னு சொல்கிறாங்க. சரி ஓகே நான் பார்த்துக்கிறேன், நான் கால் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு கட் பண்ணிடுறாங்க. இப்போது பாக்கியாவை பார்த்து சுதாகர் உள்ளுக்குள்ளேயே சிரிச்சிட்டு இருக்காங்க. நான் நினைச்சா ஒரு நிமிஷத்தில் வெளியே எடுத்துகிட்டு வந்துட முடியும், ஆனால் இதை வச்சு இதுதான் எனக்கு சமயம், உங்களை நான் பழி வாங்க போகிறேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு மனசுக்குள்ளே நினச்சிட்டே இருக்காங்க. இப்போது பாட்டி இருந்துட்டு கேட்டுக்கிட்டு இருக்காங்க என்னாச்சு அப்படின்னு. சுதாகர் சொல்லிக்கிட்டு இருக்காங்க, அவர் வீம்புக்குன்னு இப்படியெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காரு, ஆனால் மினிஸ்டர் லெவலில் இது போயிட்டுருக்கு, அவ்வளோ சீக்கிரத்தில் இது முடியாது, நம்ம போயிட்டு அவர்கிட்ட கவுன்சிலர்கிட்ட பேசி கேஸை வாபஸ் வாங்க வச்சா மட்டும்தான் இது முடியும், அவர் நினச்சாதான் செல்லியன் வெளியே வருவார், இதுக்கு வேறு ஆப்ஷனே இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. எல்லாருக்கும் பயங்கர அதிர்ச்சியாக இருக்குது. இப்போது ஈஸ்வரி இருந்துக்கிட்டு பாக்கியா கிட்டே சொல்லிக்கிட்டு இருக்காங்க, பாக்கியா இங்கே பாரு, இதுக்கெல்லாம் நீ தான் காரணம், நீ போயிட்டு அந்த கவுன்சிலர்கிட்ட பேசி எப்படியாவது செல்லினை வெளியே கொண்டு வா அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. என்ன அத்தை, இப்போ தான் நான் போனால் பெரியசாயோட பிரச்சனை, நீ எதுலேயும் இன்வால்வ் ஆகாதன்னு சொன்னீங்க, இப்போது என்னவே போய் கவுன்சிலர்கிட்ட பேச சொல்கிறீங்க அப்படின்னு. ஆமாம், கேஸு வாபஸ் வாங்கணும் கவுன்சிலர் அப்படின்னா நீ தான் போயிட்டு அவர்கிட்ட கையில் காலில் விழுந்தாது அவரை கேஸை வாபஸ் வாங்கணும், இதுக்கெல்லாம் நீ தானே காரணம், உன்னால் தானே இவ்வளோ பிரச்சனை, எவ்வளோ சொல்லியும் அந்த ரெஸ்டாரண்ட்டை ஓப்பன் பண்ணி வச்சுன்னு இந்த அளவுக்கு கொண்டு விட்டுருக்க, இதுக்கு மேலேயும் வீட்டில் இருக்கிறவங்க எல்லாம் எங்கே கொண்டு போய் நிறுத்த போகிறது தெரியல, நீ தான் போயிட்டு கேஸை வாபஸ் வாங்க வைக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. நம்ம பாக்கியாவுமே பார்த்திங்கன்னா எதுவுமே பேசாமல் சைலண்ட்டாக நின்றுக்கிட்டு இருக்காங்க. நான் சொல்லிக்கிட்டே இருக்கேன், நீ என்ன யோசிச்சுட்டு நின்றுட்டுருக்க அப்படின்ட்டு. என்ன அத்தை, தப்பு பண்ணவர் அவங்க, நான் போயிட்டு அவங்க கையில் காலில் விழுந்து கேஸை வாபஸ் வாங்க சொல்கிறதா, அதெல்லாம் என்னால் முடியாத அத்தை, தப்பு பண்ணது அவங்க தான், தப்பே இல்லாத நான் எதுக்கு அத்தை போய் மன்னிப்பு கேட்கணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. நீ பண்ண வரைக்குமே போதும், இதுக்கு மேலேயும் நீ எதுவும் பண்ண தேவையில்ல, போய் இந்த ஒரு வாட்டியே அவர்கிட்ட மன்னிப்பு கேட்குறதுல எதுவும் குறைஞ்சி போயிட மாட்டார், அவர் எவ்வளோ பெரிய ஆள், அவங்கக்கிட்ட பொலிட்டிக்கல் சப்போர்ட் இருக்குது, ஆனால் நீ போயிட்டு அவர்கிட்ட பிரச்சனை பண்ணிட்டு வந்திருக்கியே, இப்போது செல்லியனை எப்படி வெளியே கொண்டு வர்றது அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. நம்ம சுதாகர் இருந்துக்கிட்டு அப்படியே உள்ளுக்குள்ளேயே நினச்சி சிரிச்சுக்கிட்டு இருக்காங்க. இங்கே பாருங்கம்மா, நீங்கள் ரொம்ப டென்ஷன் ஆகாதீங்க, இருங்க நான் பார்த்துக்கிறேன், என்னால் முடியும், நான் போயிட்டு வேணா அவர்கிட்ட பேசுகிறேன் அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்காங்க. இல்லை சம்மந்தி, நீங்கள் எதுக்காக போய் அங்கே பேசுகிறீங்க அப்படின்னு கோபி சொல்லிட்டு இருக்காங்க. நம்ம குடும்பம் தானே, நம்ம செல்லியன் தானே, சொந்தக்காரங்கன்னு எதுக்கு இருக்கோம், நான் போயிட்டு பேசுகிறேன், நான் பேசினா கண்டிப்பாக அவர் கேஸை வாபஸ் வாங்குவார் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. உடனே ஈஸ்வரி இருந்துக்கிட்டு இங்கே பாருங்கள், நீங்கள்லாம் எதுவும் போய் பேச வேணாம் இருங்க அப்படின்னு சொல்லிட்டு, பாக்கியா இங்கே பார்த்தியா சம்மந்தி போயிட்டு அவர்கிட்ட பேசுகிறேன்னு சொல்கிறாரு, உனக்கு என்ன இதில் பிரச்சனை, அவ்வளோ பெரிய ஆள் பிஸ்னஸ் மேன், அவர் போய் பேசுகிறேன்னு சொல்கிறாரு, உனக்கு போயிட்டு அந்த கவுன்சிலர்கிட்ட பேசி கேஸை வாபஸ் வாங்க உன்னால் முடியாதா, அவ்வளோ பெரிய மனுஷன் அவரே இறங்கி வராரு, நீ யூக பார்க்குறல்ல அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. பயங்கர கோவத்தோட ஈஸ்வரி பார்த்திங்கன்னா பாக்கியாவை. இப்போது பாக்கியா இருந்துக்கிட்டு செல்லியனுக்காக சரி அத்தை நான் போய் பேசுகிறேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு நம்ம கவுன்சிலரை பார்த்து கேஸை வாபஸ் வாங்கலாம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு போகிறாங்க. கோபி இருந்துட்டு நானும் வரவா பாக்கியா அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லை நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. சுதாகர் இருந்துக்கிட்டு வேணா நான் வரட்டுமா சம்மந்தியமாக கூட அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லை நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு பாக்கியா பயங்கர இதோட சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இப்போவும் யாரையும் கூட கூட்டிகிட்டு போக மாட்டியா, போய் அங்கே ஏதாவது பிரச்சனை பண்ணி வைக்கணுமா, யாராச்சும் கூட்டிகிட்டு போ அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இப்போது கோபி இருந்துக்கிட்டு சரி நான் வரேன்
வரேன், நம்ம போகலாம் பாக்கியா, நான் வேணா வெளியில நின்றுட்டுருக்கேன், நீ பேசு அப்படின்னு சொல்லிக்கிட்டு பாக்கியாவை கூப்பிட்டுட்டு போகிறாங்க. அங்கே போய் பார்த்தா பாக்கியாவுக்கு பயங்கர அதிர்ச்சியாக இருக்குது. ஏன்னா அவர் வேணும்னே வந்து பார்த்திங்கன்னா எதுவுமே அடிப்படலை, ஒன்றும் இல்லை, சும்மாவே போய் ஹாஸ்பிட்டலில் உட்காந்து அவர் மேலே கேஸ் கொடுத்துருக்காங்க. இதை பார்த்ததும் பாக்கியாவுக்கு பயங்கர அதிர்ச்சி ஆகுது. இங்கே பாருங்கள், நீ வேணும்ன்ட்டு இதெல்லாம் பண்ணிகிட்ருக்கீங்களா? எந்த அடியுமே படாத, எதுக்காக என் பையன் மேலே கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கீங்க? இப்போது என் செல்லியனை போலீஸ் அரெஸ்ட் பண்ணிட்டு போயிடுச்சு, அவனை வெளியே விட சொல்லுங்கள், கேஸை வாபஸ் வாங்குங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. வாங்கம்மா வாங்க, நாங்கள் கேஸை வாபஸ் வாங்குறதா அப்படின்னு சொல்லிக்கிட்டு பாக்கியா இருந்துக்கிட்டு அடிக்கடிக்க நீங்கள் தான் வந்து ரெஸ்டாரண்ட்டில் பிரச்சனை பண்ணிட்டு இருந்தீங்க, நாங்கள் எல்லாத்தையும் பொறுத்து தான் போயிட்டு இருந்தோம். ஆனால் என் பையன் முன்னாடி நீங்கள் அந்த மாதிரி தப்பாக பேசினதுனால தான் என் பையன் கோவம் வந்து உங்களை அடிக்க வந்தான். இதனால் நீங்கள் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கிறது ரொம்ப தப்புங்க. எந்த பிரச்சனையுமே இல்லாத நீங்கள் எதுக்காக கம்ப்ளைண்ட் கொடுத்தீங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. என் மேலே இது வரைக்கும் யாருமே கை வச்சதே கிடையாது. ஏரியாவில் நான் கெத்தாக சுட்டிக்கிறதுக்கு தான். என்னை பார்த்தா ஊரில் இருக்கிற அத்தனை பசங்க நடுங்குவாங்க. என் முன்னாடி நிமிர்ந்து நின்று யாரும் பேசக்கூட மாட்டாங்க. ஆனால் இன்றைக்கி அந்த ஊர் ஜனங்க முன்னாடி என்னை பையன் அடித்து அவமானப்படுத்தி அசிங்கப்படுத்திட்டான், நான் எப்படி அவனை சும்மா விட்டுருவேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. நம்ம கவுன்சிலர் வந்து பார்த்திங்களா பக்கையாக இருந்துக்கிட்டு, இங்கே பாருங்கள், நீங்கள் கேஸை வாபஸ் வாங்க, முதல்ல எதாக இருந்தாலும் பேசி தீர்த்துக்கலாம். என் செல்லியை நான் அரெஸ்ட் பண்ணிட்டு போயிட்டாங்க, அவர் உள்ள ஸ்டேஷனில் வச்சு ஏதாவது என் பையனை அடிக்க போகிறாங்க, நீங்கள் முதல்ல அவனை வெளியே விடுங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. கேஸை கண்டிப்பாக நாங்கள் வாபஸ் வாங்க முடியாது, உங்களால் என்ன பண்ண முடியுமோ பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இப்போது அதுக்கப்புறம் நம்ம பாக்கியாக இருந்துக்கிட்டு என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அங்கேருந்து வந்துடுறாங்க வெளியே. கோபி கேட்குறாங்க, என்னாச்சு பாக்கியா, கேஸை வாபஸ் வாங்குறாரம்மா, பேசுனியா அப்படின்னு. நான் பேசினேன், அவர் கேஸை வாபஸ் வாங்க முடியாதுன்னு சொல்கிறாரு, ரொம்ப திமிரா வேற பேசிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இப்போது என்ன பண்ணுறதுனே தெரியாமல் வீட்டுக்கு போகிறாங்க. வீட்டுக்கு போனதுமே ஈஸ்வரி இருந்துக்கிட்டு உடனே பாக்கியா கிட்டே கேட்குறாங்க, என்ன பாக்கியா கேஸை வாபஸ் வாங்குறேன்னு சொல்லிட்டாரா, செல்லினை கூட்டிகிட்டு வந்துடுறாலாம் இல்லை அப்படின்னு கேட்டுக்கிட்டு இருக்காங்க. இல்லை அத்தை, அவர் கேஸை வாபஸ் வாங்க முடியாதுன்னு சொல்லிட்டாங்க அப்படின்னு. பாத்தியா இப்போ எந்த அளவுக்கு கொண்டு வந்து விட்டுருக்கியோ, கேஸை வாபஸ் வாங்க முடியாதுன்னு சொல்லிட்டாரு, இப்போ என் பேரனை நான் எப்படி வெளியே கொண்டு வருவேன், ஐயோ செல்லியா அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஜெனியுமே வந்து அழுகுறாங்க. இப்போது அங்கேருந்து சுதாகர் வந்து பார்த்திங்கன்னா என்னாச்சு சம்பந்தியம்மா அப்படின்னு கேட்டுக்கிட்டு இருக்காங்க. அவர்கிட்ட நான் எவ்வளவோ பேசி பார்த்தேன், அவர் கேஸை வாபஸ் வாங்க முடியாதுன்னு சொல்லிட்டாரு அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. நான் தான் சொன்னேன், இல்லை நீங்கள் கையில் காலில் விழுந்தாவது கேஸை வாபஸ் வாங்க வையின்னு சொல்லிட்டு, என்ன பாக்கியா நீ இப்படி பண்ணிட்டு வந்து நின்று இருக்க, அவர்கிட்ட மன்னிப்பு கேட்டியா இல்லையான்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஈஸ்வரி இருந்துக்கிட்டு, அத்தை தப்பே பண்ணாத, நான் எதுக்காக அத்தை மன்னிப்பு கேட்கணும், நான் அதெல்லாம் எதுவும் கேட்கல, கேஸை வாபஸ் வாங்க சொல்லி மட்டும்தான் கேட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஈஸ்வரிக்கு பயங்கர கோவம் வருது. இப்போது சுதாகர் இருந்துக்கிட்டு, இதுக்கு தாம்மா நான் போயிட்டு பேசுகிறேன்னு சொன்னேன், இருங்க நான் போயிட்டு பேசுகிறேன், அவர் கண்டிப்பாக கேஸை வாபஸ் வாங்கிடுவார் அப்படின்னு சொல்லிக்கிட்டு நம்ம சுதாகர் வந்து பார்த்திங்களா அவர்கிட்ட போய் பேசுகிறாரு. இந்த மாதிரி கேஸை வாபஸ் வாங்குங்க, என்னை பற்றி உங்களுக்கு தெரியல, நான் எவ்வளோ பெரிய பிஸ்னஸ் மேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர்கிட்ட பேசுகிறாரு. அவங்கள பார்த்ததுமே, சார் உங்களை தெரியாத ஊரில் யாராச்சும் இருப்பாங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேஸை வாபஸ் வாங்குங்க அப்படின்னு சொன்னதுமே அவர் சொல்கிறாரு, என் மேலே அந்த ஊர் ஜனங்க முன்னாடி கை வச்சுட்டாங்க, எனக்கு எவ்வளோ அவமானமும் போச்சு சார், நான் எப்படி கேஸை வாபஸ் வாங்குறது அப்படின்ட்டு, இந்த ஒரு தடவை எனக்காக கேஸை வாபஸ் வாங்குங்க, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க சுதாகர். நம்ம கவுன்சிலருமே நம்ம சுதாகர் சொன்னதை கேட்டு சரின்ட்டு கேஸை வாபஸ் வாங்கிடுறாங்க. இப்போது செல்லியனை வெளியே கொண்டு வந்துடுறாங்க. இப்போது பாக்கியாக இருந்துட்டு செல்லியனை வெளியே கொண்டு வரும்போது, செல்லியா உனக்கு எதுவும் ஆள் இல்லை, உன்னை எதுவும் அடித்தாங்களாடா அப்படின்னு கேட்டுக்கிட்டு இருக்காங்க. அடித்தாங்களாம்மா, இந்த நிலமை என்னை பார்த்துட்டு கூட அடித்தாங்களான்னு கேட்டுட்ருக்கீங்க, இங்கே பாருங்கம்மா எல்லா பிரச்சனையும் உங்களால் தான், நீங்கள் இங்கேருந்து போங்க, எங்கிட்ட பேசாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு செலியன் பயங்கர கோவத்தோடு அங்கேருந்து போகிறாரு. நம்ம கோபி இருந்துட்டு செலியா வீட்டுக்கு போகலாம் வா அப்படின்னு சொல்லி கூட்டிகிட்டு வராங்க. நம்ம சுதாகர் பாக்கியாவை பார்த்து பயங்கரமாக சிரிச்சுக்கிட்டு இருக்காரு, கிண்டல் பண்ணி. மனசுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா சுதாகரை பார்த்து பாக்கியாவை முறைச்சிக்கிட்டு இருக்காங்க. இப்போது வீட்டுக்கு போனதுமே செலியா வந்துட்டியா அப்படின்னு சொல்லி பாட்டியும் ஜெனியும் வந்து பார்த்திங்கன்னா உள்ளவா அப்படின்னு சொல்லி கூப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. இப்போது செலியன் தடுமாறி கோபியை பிடிச்சிக்கிட்டு அப்படியே நடந்து உள்ளே போகிறாங்க. உள்ளே அடித்தாங்களா செலியா, எப்படி அடிபட்டிருக்கு பாரு அப்படின்னு சொல்லி அழுதுகிட்டு இருக்காங்க. நாம் இதுக்கு மேலேயும் இங்கே இருக்க வேணாம், நாம் டேடியோட வீட்டுக்கே போயிடலாம் அப்படின்னு ஜெனி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. பாக்கியாக இருந்துக்கிட்டு, என்ன சொல்கிற ஜெனி, இப்போ என்ன நடந்துச்சுன்னு இங்கேருந்து போகிறீங்கன்னு சொல்கிறீங்க, இங்கே இருங்க, அதெல்லாம் வேணாம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இதுக்கப்புறமா என்ன நடக்கணும் ஆண்டி, நீங்கள் சாதிக்கணும்,
இருக்கணும் அப்படின்றதுக்காக உங்கள் ஈகோக்காக யார் பேச்சையும் கேட்காத ரெஸ்டாரண்ட் ஓப்பன் பண்ணி இப்போது செல்லியனுக்கு இவ்வளோ பெரிய பிரச்சனை ஆகி அவன் போலீஸ் ஸ்டேஷன் வரைக்கும் போயிருக்கான். இதுக்கப்புறமும் என்ன நடக்கணும்னு நான் கேட்குறீங்க, இதுக்கு மேலே நாங்கள் இங்கே இருக்க மாட்டோம், ஒரு நிமிஷம் கூட நாங்கள் டேடியோட வீட்டுக்கு போயிடுறோம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஈஸ்வரிஞ்சிட்டு பாக்கியாவை பயங்கரமாக வந்து திட்டிக்கிட்டு இருக்காங்க. பாத்தியா, எல்லாரும் இந்த வீட்டை விட்டு போட்டோம், இந்த வீடு தனியாகவே இருக்கட்டும் யாரும் இல்லாத அப்படின்னு திட்டிக்கிட்டு இருக்காங்க. இதோட இந்த எபிசோட் வந்து முடிச்சிருக்கு.